ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே பரோட்டாவோ வெள்ளை குருமாவோ எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 kg மைதா எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லைட்டாக தலை இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான். பரோட்டாவுக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை பட்டாணி வந்து முன்னாடியே ஊற வச்சாச்சு. மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே ஒரு ஈரத்துணி போட்டு இப்போ நம்ம மூட போகிறோம். ஈரத்துணி போட்டு ஒரு 3 to 4 hours கிட்ட நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் மாவு. ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா செய்கிறதுக்கு பட்டாணி ஊற வச்சுருந்தோம், அது வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இங்கே அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 1/2 தேங்காய் அளவு எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமா. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம் இதுவும் நம்ம எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மாவு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் அரைக்க வச்சு எடுத்துருந்ததில் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கணும். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நமக்கு காரமே. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், பட்டை, லவங்கம் எடுத்து வச்சது எல்லாம் தாளிக்கலாம். பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிடலாம். இங்கே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். கேரட், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது வெள்ளை குருமான்றனால மஞ்சத்தூள் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அரைச்சி வச்ச நம்ம அந்த தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த வெள்ளை குருமாவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. நம்ம ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுனா நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா ரெடி ஆகிடும். வெள்ளை குருமா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாக்கு ஊற வச்ச மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இந்த திட்டில் தான் அடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு லைட்டாக அடிச்சிக்கலாம். சின்னதாக ஒரு பால் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நம்ம அப்படியே திட்டில் வந்து தேய்க்க போகிறோம். எந்த அளவு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு நல்லா மெலிசாக பெருசாக தேய்ச்சிக்கலாம். அப்படியே எடுத்து ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணிவிட்டு கையால் இப்படி சுருட்டி வச்சிட வேண்டியதான். ரெண்டு பால் கிட்ட உருட்டியாச்சு. ஸோ இந்த அளவு நல்லா பெருசாக மெலிசாக தேய்ச்சாச்சு. அப்படியே இப்படி மெலிசாக எடுத்துகிட்டு கையில் வச்சு இப்படி சுருட்டிட வேண்டியதான்.
எல்லா மாவையும் இந்த மாதிரி பால் டைப்பில் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் தோசைக்கல் ஆன் பண்ணி அப்படியே தட்டி தட்டி போட வேண்டியதான். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம உருட்டி வச்ச மாவை எடுத்து சும்மா அப்படியே லைட்டாக அந்த ரவுண்ட் வந்து நம்ம சுருட்டி வச்சது வந்து போகாத மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். திருப்பிலாம் போட தேவையில்ல, அப்படியே வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பு தெரியும். நம்ம இப்படி தேய்ச்சிட்டு அந்த சைடே தான் நம்ம எடுத்து போடணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அடுத்து திருப்பி போட்டுருக்கோம். அப்போ தான் அந்த லேயர் வந்து பிரியாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பரோட்டாவோட லேயராக இருக்கும். ஒரு 4 பரோட்டா போட்டதுக்கப்புறம் நல்லா சூடலில் இருக்கக்குள்ளவே இது நல்லா இப்படி அடிக்கணும். அப்போ தான் அந்த லேயர் வந்து நல்லா தெரியுமே. அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம பரோட்டாவோட அந்த லேயரே தெரியாது. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்படி போட்டு அடித்தாதான் கடை ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக அந்த லேயராக தெரியும் நமக்கு. இந்த சூப்பரான வெள்ளை குருமா ரெடியாகி இருக்குது. பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அம்மா வந்து வீச்சு பரோட்டா எப்படி ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறாங்க. அதையும் நம்ம வீட்டிலே செய்யலான்ட்டு. நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு தேய்க்கலாம். பரோட்டாவோட வெள்ளை குருமா சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம்.